குண்டாஸ் ஏதாவது போடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? போடுவாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க? அதுதான் அவங்க எய்ம் வந்து முடக்கணும் சார். இவரை முடக்கிட்டா இவரை மாதிரி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல. யூடியூபர் எல்லாமே முடக்கி வச்சிருக்காங்க. இவர் வரதராஜன் சார் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பேசுறாரு? மிதமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒன்றும் காட்டமாலாம் பேசக்கூடிய ஆள் சவுக்கு சங்கர் மட்டும்தான். காட்டமான விஷயங்களை இந்த ஆட்சியை, இந்த குடும்பம் மட்டும் ஆட்சிக்கே வரவிடக்கூடாது, அவ்வளோதான் தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆகிடும் அப்படின்ற ரீதியில் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே தமிழர் மணின்னு இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த மாதிரி இந்த ஆட்சி வந்தாலே 2021 சொல்லிட்டார், இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும் அப்படின்னு. இவரும் அப்படியே அதே ரீதியில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் அவங்க வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்கும், உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பாதிக்கப்படுவார் அப்படின்றது தான் உறுதியாக தெரியுது. அந்த டீமே உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிடுவாங்க. ஸோ அதனால் அநேகமாக எல்லா வரதராஜன் சார் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி. அநேகமாக நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இவங்க வந்து எதையும் செய்ய துணிஞ்சு செய்வாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இவனை எப்படியாவது அடக்கணும். வெளியே விட்டால் மறுபடியும் வந்து, ஏன்னா போகும்போதே சொல்லிக்கிட்டே தான் வேனில் ஏறினார். இந்த அடங்க மறுக்கும் இந்த திமுக ஆட்சி வன்மையாக கண்டிக்கிற இந்த ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேனில் ஏறுறார். ஸோ ஆனால் பட்டு இதில் ரொம்ப கொடூரம் தான் சார். இன்னமும் தீவிரவாதியை போய் பிடிக்கிற போகிற மாதிரி கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் பிடிக்கிறாங்கன்னா என்ன இருக்குது? ஒரு அதுவும் ஊடகவியலாளரை ஏற்கனவே ஒரு ரிப்பப்ளிக் டிவி என்ற அர்னாப் கோசாமி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க மகாராஷ்டிரா போலீஸ் உள்ளே போயிந்து இதை பண்ணாங்க. இங்கே கதவெல்லாம் உடைக்கல. ஆனால் அவர் டீசெண்டாக கதவை திறந்து வந்தார், லீகலாக எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அவங்க சைடு இருக்க லாயர்ஸ் எல்லாருமே. பட் அங்கெல்லாம் அந்த கதவெல்லாம் உடச்சி போட, அவங்க வந்து கதவை தட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, இதே மாதிரி தான் வெயிட் பண்ணி உள்ளே கதவை திறந்து தான் போனாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு லீகல் சப்போர்ட் தேவை இல்லையா? லாயர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவார்.